அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் மார்ச் 26, 2024 பங்குனி 13ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். வழியே இல்லை என்று நீங்கள் முடிவு செய்யும் அந்த நொடியில் இறைவன் உங்களுக்காக ஒரு புது வழியை உருவாக்கலாம். நம்பிக்கையுடன் இருங்கள். இங்கு எதுவும் நிரந்தரம் அல்ல, எல்லாம் மாறும். இன்றைய நிகழ்வில் டைகர் விஷன் மிஷன் கூறுவதற்கு டைகர் ராகுல் ரமணன் ஃப்ரம் ராமநாதபுரம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் ஜெயந்தி மகராஜ். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன். ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். நன்றி. நன்றி டைகர் ராகுல் ரமணன். டைகர் இறைவணக்கம் கூறுவதற்கு டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் ஜெயந்தி மகராஜ். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாய் இருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நன்றி டைகர் அகிலா கோபிநாத். அனுதினம் சுவாசிக்கும் காற்றை போல் அனுதினம் டைகர் குழுவோடு இணைந்து பயணிக்கும் உங்கள் அனைவருக்கும் டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இறைவனை முழுமையாக நம்புவர்கள் எந்த சூழ்நிலையும் பிரச்சனைகளை கண்டு சோர்ந்து போவதில்லை. நீங்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வை தேடும் நேரங்களில் உங்கள் பிரச்சனைகளே இல்லாமல் போகலாம். துவண்டு விடாதீர்கள். இறைவன் இருக்கிறார். விதி வலியது, இறைவன் அதனினும் வலியவர். நம்பிக்கையுடன் இருங்கள், நல்லதே நடக்கும் என்று நம்ம எல்லாம் எட்டுநடை பயிற்சிக்கு அழைத்து செல்ல வருகிறார் நமது எட்டுநடை பயிற்சியின் ஆசான் டாக்டர் டைகர் தேன்குடு பிரபாகரன் அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுகளையும் அசையக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு கரணங்களை முக மலர்ச்சியோட மன மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது இருக்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்கலாம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். நம்ம இப்போது பேசிக் கோர்ஸ் மற்றும் அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படின்னு ரெண்டு பிரிவாக இப்போ நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். பேசிக் கோர்ஸ் அப்படிங்கிறது புதிதாக இணைந்தவர்கள், அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படிங்கிறவங்க ஏற்கனவே இணைந்து பயணித்து கொண்டிருப்பவர்கள். ஸோ நம்மளுக்கு எப்பொழுதுமே 10:30 நிமிடங்களில் ஒரு மணியோசை கேட்கும். அதில் பேசிக் கோர்ஸ் இருக்கிறவங்க மட்டும் இப்போ நீங்கள் இப்போ பெண்கள் லெஃப்டில் தொடங்கியிருப்பீங்க. அந்த 10:30 நிமிடங்கள் கழித்ததுக்கு பிறகு நீங்கள் தொடங்கிய திசைக்கே வந்துட்டு ரைட்டில் தொடங்க வேண்டும். ஆண்கள் இப்போ நீங்கள் ரைட்டில் தொடங்கியிருப்பீங்க. 10:30 நிமிடங்கள் கடந்த பிறகு நீங்கள் லெஃப்ட்டில் தொடங்கணும். அவ்வளோதான். அதே நேரத்தில் நம்ம அட்வான்ஸ் கோர்ஸ் பண்ணுறவங்க எல்லாருக்கும் நான் 21 நிமிடங்கள் கழித்து நினைவூட்டுவேன். ஸோ 10:30 நிமிடங்களுக்கு இடையில் நம்ம பல்வேறு விஷயங்களை நம்ம தொகுத்து பயணிக்கும் பொழுது அதில் இடையூறு எதுவும் ஏற்பட்டு விடா வண்ணம் நம்ம அந்த மணியோசை மட்டும் கொடுப்போம். ஸோ அந்த மணியோசையை கண்டிப்பாக கொஞ்சம் கவனத்தோடு கேட்கணும். அது ஒலிக்க மறந்தது தெரியாமல் நீங்கள் நடந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. நீங்கள் திசையை மாற்றி நடக்க வேண்டிய டைம் அந்த டைம் வரும். ஸோ அதை நினைவில் கொள்ளணும். ஒவ்வொரு விடியலுமே நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே தான் இருக்கும். நாம் அதை பெற்றுக்கொண்டே தான் இருப்போம். ஆனால் அதை வாழ்வில் பயன்படுத்தணும். அவ்வாறாக இன்றைய நாளும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப்போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காண போகிறோம். ஒவ்வொரு நாளுமே நமது நடையை தொடங்கும் போது நான் பல நினைவூட்டல்களையாவது நினைவூட்டு விடுவேன். அதில் முதல் நினைவூட்டலாக நம்மளுடைய முதல் செயலாக நம்மளுடைய பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை எதை தொடங்கினாலும் முதல்ல நம்ம செய்ய வேண்டியது நமது தாயை, நமது தந்தையை, நமது குருமார்களை, நமது இயற்கையை, நமது இறைவனை, நமது பிரபஞ்சத்தை, நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களை, நமது மூதாதையர்களை, நமது முன்னோர்களை வழிபட வேண்டும். அவர்களுக்கு நாம் நன்றி கூற வேண்டும். அவர்களிடம் நாம் அருளாசி பெற வேண்டும். இவைகளை எல்லாம் நீங்கள் மானசீகமாக செய்திட வேண்டும். இவ்வாறாக செய்து நீங்கள் உங்களோட பயிற்சிகளை, முயற்சிகளையும் நீங்கள் தொடங்கி இருக்க வேண்டும். இனிமேல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்விலுமே நீங்கள் இதை செயல்படுத்தி பாருங்கள். ஸோ தொடர்ந்து நம்ம 2 டம்ளர் வெதுவெதுப்பான நீர் பருகி பயிற்சிகளை தொடங்கியிருப்போம். நமக்கு அருகில் எப்பொழுதுமே குடிநீர் இருக்கும், இப்பொழுதும் இருக்கிறது அப்படின்னு நான் நம்புகிறேன். இவ்வாறாக
நம்மை இணைத்து வைத்தவர்களுக்கும் நாம் இணைத்து வைத்தவர்களுக்கும் நன்றிகளை கூற வேண்டும். அவர்களுக்கு வாழ்த்துக்களை வழங்க வேண்டும். அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கையே, இறைவனே, பிரபஞ்சமே நீ துணை நிற்க வேண்டும் என்று அவர்களை நீங்கள் மானசீகமாக என்று வாழ்த்தி அவர்களுக்கு அருளாசி வழங்கி நீங்கள் நன்றி கூறி பயணிக்க வேண்டும். நமது மனதில் சில பல கேள்விகளை எழுப்ப வேண்டும். அதில் முக்கிய 3 கேள்விகள்: நாம் எதற்காக இப்பொழுது 8 நடை நடந்து கொண்டு இருக்கிறோம்? நாம் ஏன் டைகர் கிளப்பில் இணைந்து பயணிக்கிறோம்? நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இந்த முத்தான 3 முக்கிய கேள்விகளை மனதில் எழுப்பி நீங்கள் பயணிக்க வேண்டும். பயணித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். தொடர்ந்து நினைவூட்டல்கள் அப்படிங்கிறது வந்து கொண்டே தான் இருக்கும். அதில் நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் நினைவூட்டினாலும் நம்ம நிறைய விஷயங்களை மறந்து கொண்டே தான் இருப்போம். அதனால தான் முக்கிய நினைவூட்டல்களை மட்டும் நித்தம் நான் கட்டாயமாக பட்டியலிடுவேன். அதை நீங்கள் அங்கே மறந்துட்டால் கூட இங்கே நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைவூட்டுவேன். நம்ம ஒவ்வொரு நாளும் சிறுகதை பார்ப்பது, திருக்குறள் கேட்பது, பொன்மொழி பார்ப்பது, இப்படி நிறைய விஷயங்கள் பார்த்து கொண்டு வருவோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம தினம் ஒரு திருக்குறள் பார்க்க போகிறோம். இன்றைய தினம் ஒரு திருக்குறள் குறள் எண் 685 பொருட்பால் அமைச்சியியல் தூது அதிகாரம். தொகச்சொல்லி தூவாத நீக்கி நகச்சொல்லி நன்றி பயப்பதான் தூது. தொகச்சொல்லி தூவாத நீக்கி நகச்சொல்லி நன்றி பயப்பதான் தூது. இதற்கான பொருளாக ஐயா திரு சாலமன் பாப்பையா தன்னுடைய உரையில் குறிப்பிடுவதாவது: அடுத்த அரசிடம் சொல்ல வேண்டியவற்றை தொகுத்து சொல்லியும் வெறுப்பு ஊட்டக்கூடியவற்றை விளக்கியும் இனிய சொற்களால் மனம் மகிழ கூறியும் தம் சொந்த நாட்டிற்கு நன்மை தேடி தர வேண்டியது தூதரின் பண்பாகும். அடுத்த அரசிடம் சொல்ல வேண்டியவற்றை தொகுத்து சொல்லியும் வெறுப்பு ஊட்டக்கூடியவற்றை விளக்கியும் இனிய சொற்களால் மனம் மகிழ கூறியும் தம் சொந்த நாட்டிற்கு நன்மையை தேடித்தர வேண்டியது தூதரின் பண்பாகும். ஐயா திரு மு வரதராசனார் அவர்களுடைய உரையில் அவர்கள் குறிப்பிடுவதாவது: பலவற்றை தொகுத்து சொல்லியும் அவற்றுள் பயனற்றவைகளை நீக்கியும் மகிழுமாறு சொல்லியும் தன் தலைவனுக்கு நன்மை உண்டாக்குகின்றவன் தூதன். பலவற்றை தொகுத்து சொல்லியும் அவற்றுள் பயனற்றவைகளை நீக்கியும் மகிழுமாறு சொல்லியும் தன் தலைவனுக்கு நன்மை உண்டாக்குகின்றவன் தூதன் அப்படின்னு ஐயா மூவா சொல்கிறார். நாம் இப்போ அந்த குறளுக்கான பொருளை பார்ப்பதற்கு முன்பாக குறளின் வார்த்தைகளுக்கான பொருளை அறிந்து கொள்ளலாம். தொகச்சொல்லி தூவாத நீக்கி நகச்சொல்லி நன்றி பயப்பதான் தூது. அப்போது இங்கே முதல் வார்த்தையாக தொகச்சொல்லி அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொகுத்து அப்படின்னு சொல்லுவோம் அல்லவா, தொகை அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இந்த தொகுத்து ஒரு விஷயத்தை அப்படி கோர்த்து ஒரு கோர்வையாக அப்படின்னு சொல்லுவோம் அல்லவா, ஒரு மிகப்பெரிய சொற்றொடராக அப்படி சொல்லணும். ஒரு விஷயத்தை தொகுத்து சொல்லணும். தூவாத நீக்கி, தூவாத அப்படின்னா வேண்டாதவை, தேவையில்லாத அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதை நீக்கி தொகச்சொல்லி தூவாத நீக்கி நகைச்சொல்லி, நகை அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நகைனா சிரிப்பு, நகைச்சுவை, மகிழ்ச்சி, இன்பம் அப்படி வரும். ஸோ சிரிப்புள்ள இந்த இடத்துல இன்பம் பயக்கும்படி, மகிழ்வு ஏற்படும்படி நகைச்சொல்லி நன்றி பயப்பதாம் தூது. நன்றி அப்படின்னா அறம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும், நன்மை அப்படிங்கிறது தெரியும், உதவி அப்படிங்கிறது தெரியும். பயப்பதுனா விளைதல், உண்டாகுதல், படைத்தல், பெறுதல் அப்படின்னு பல பொருளை சொல்கிறாங்க. அப்போது நன்றி பயப்பதாம் தூது. தூதுனா நம்மளுக்கு தெரியும், இருவருடையே பேச்சு நிகழ்கிறது அப்படின்னா அவங்களுக்கு இடையில் இருப்பவர் அப்படின்னு, உதவியாக நிற்கக்கூடிய நபர் அப்படின்னு வரும். இது ராசதூதர் அப்படின்னு சொல்லலாம். அதுபோக இன்னைக்கு அது தொழில் நிமித்தமாக கூட தூதர்கள் தேவைப்படுகிறார்கள். தூதுனா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போது நம்மளுக்கு நல்லாவே பொருள் புரிஞ்சிருக்கும். தொகச்சொல்லி, தொகுத்து சொல்லி, தூவாத நீக்கி, தேவையில்லாதவற்றை நீக்கி, நகைச்சொல்லி அது பிறர் மகிழும்படி சொல்லி, நன்றி பயப்பதாம் தூது. அதுவே
நல்லதை உண்டு பண்ணும். அப்படிப்பட்டது தான் உண்மையான தூது அப்படின்னு வள்ளுவர் நம்மளுக்கு விளங்கும்படி அழகாக கூறியிருக்கிறார். இப்போது நாம் இப்போ அதை தொகுத்து முழுமையாக பார்த்துடலாம். இப்போ நம்ம தனித்தனியாக பார்த்தோம். இப்போது நம்ம ஏற்கனவே பார்த்ததுபடி தூதர் அப்படின்னா யார் அப்படின்னா, இரு அரசர்களுக்கு இடையே தூது போவாங்க. ரெண்டு அரசர்களுக்கு மத்தியில் பேசிக்கிடுவாங்க. இந்த 2 நபர்களுக்கும் இடைப்பட்ட ஒரு நபர் இருப்பார். அவர் தான் தூதர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நான் ஏற்கனவே சொன்னது போல் இன்றைக்கி வணிகத்திற்கு கூட, தொழிலுக்கு கூட அங்கே அந்த இரு தலைவர்களுக்கு இடையே நடுவில் பேசக்கூடியவர் அப்படிங்கிறது தூதர். இன்றைக்கி அதை அரசியல்வாதிகளோட கூட ஒப்பிட்டு பார்க்கலாம். இப்போது மேலே ஒரு கட்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மத்தியில் உள்ள கட்சிகளுக்கும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் இடையில தூதர் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த தூதர் வெளியில் தெரியாது. அது மிகப்பெரிய தொழில் அதிபர்கள் இருக்கலாம், அல்லது மிகப்பெரிய ஆன்மீகவாதிகள் இருக்கலாம், அல்லது உயர் பதவியில் ஏற்கனவே இருந்தவங்க இருக்கலாம். இவங்க தான் தூதாக போவாங்க. அரசியல்வாதிகள் தூது போதல் அப்படிங்கிறது, இங்கேருந்து அவங்க டெல்லி போனாங்க, டெல்லியிலேருந்து இங்கே வந்தாங்க, இதெல்லாம் சும்மா சம்பிரதாயத்துக்கு மக்கள் வெளியில் தெரிந்து கொள்வதற்காக. ஆனால் உள்ள ஏற்கனவே அதை பேச்சுவார்த்தையை சுமூகமாக கொண்டு போய் சேர்த்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா தூதர். இப்போ நான் அரசியல் காலகட்டம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஒரு உதாரணத்திற்காக தூதர் அப்படிங்கிறவங்கள சொல்கிறேன். இரு குடும்பங்களுக்கு இடையே இன்றைக்கி ஏதேனும் ஒரு பேச்சு நடக்குது அப்படின்னா நிச்சயமாக அதுக்கு இடையில தூதர். இப்போது திருமண பேச்செல்லாம் நடைபெறுகிறது அப்படின்னா, ஒரு பெண் கேட்க வேண்டும், ஒரு மாப்பிள்ளையை கேட்க வேண்டும் அப்படின்னா நேரடியாக யாரும் கேட்க மாட்டாங்க. யாரையாவது ஒருத்தவங்கள இடையில வச்சு கேட்பாங்க. அவருக்கு தூதர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உண்மையான தூதர் யார் அப்படின்னு வள்ளுவ பெருந்தகை இங்கே சொல்கிறார். உண்மையான தூதர் அப்படிங்கிறது இங்கே சொன்னதை எல்லாத்தையும் கொண்டு போய் அங்கே கொட்டுவது அவனும் தூதன் கிடையாது. சரிங்களா? இங்கே இப்போ எனக்கும் உங்களுக்கும் ஒரு இடையில் ஒரு தூதர் இருக்கிறார் அப்படின்னு வைத்துக்கொள்வோமே. நான் என்னவெல்லாம் சொல்கிறேனோ அதை எல்லாம் கொண்டு உங்களிடத்தில் கொட்டிவிட்டால் அதற்கு பேர் தூதல்ல. அதுக்கு நானே ஒரு வாய்ஸ் மெசேஜை உங்களுக்கு கொடுத்துடலாம். நான் சொன்ன கருத்துக்களில் எவற்றை சொல்லணும், எவற்றை சொல்லக்கூடாது அப்படிங்கிறது அந்த தூதருக்கு தெரிஞ்சிருக்கணும். இல்லை இந்த வார்த்தைகள்லாம் வேண்டாம், இந்த விஷயமே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அவர்கள் ஒரு முடிவெடுத்து ஒரு விஷயத்தை சொல்லணும். அது சொல்லும் பொழுது அவர்கள் மகிழும்படி இருக்கணும். அதாவது கேட்டவங்க மகிழும்படி இருக்கணும். நிறைய பேர் தூது போனால் என்ன ஆகும் தெரியுமா? நீங்களே பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏன் வாழ்க்கையில் கூட நடந்திருக்கலாம். நம்ம ஒன்று சொல்லி விட்டுருப்போம், அவங்க போய் வேற ஒன்று சொல்லி அது பெரிய பெரிய பிரச்சனைகளில் போய் முடியும். இது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க, நடந்திருக்கும். ஸோ அப்போ அதுக்கு பேர் தூதா? இல்லை. அப்போ அவன் உண்மையான தூதன் அல்ல அப்படின்னு சொல்கிறார். தூதுனா விளைவு நன்மை பயக்கணும், முடிவில் ரிசல்ட் சூப்பராக இருக்கணும். அதைத்தான் ஐயா இங்கே ரொம்ப அற்புதமாக சொல்லியிருப்பார். கருத்துக்களை முதல்ல ஒன்று திரட்டி என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத திரட்டி அதை கோர்த்து கோர்வையாக்கி எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுங்கிறத நீக்கி பிறர் மகிழும்படி சொல்லணும். இந்த தூதன் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே நினைவுக்கு வருவது அப்படிங்கிறது அனுமன் தான் நினைவுக்கு வருவார். ஏன்னா அனுமன் என்ன தூதனில் எப்படி இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்த்தாரு அப்படின்னு கேட்டாலே எல்லாருக்கும், இப்போ நான் உங்களை கமெண்ட் பண்ண சொன்னால் கூட, சேட் பண்ண சொன்னால் கூட, இப்போ நீங்கள் கூட சேட் பண்ணுங்களேன், அனுமன் அப்படின்னு தூதன் அப்படின்னு சொல்லும்போது எதை சொல்லணுமோ அதை சொல்லி, எதை சொல்லக்கூடாதோ அதை நிறுத்தி, எதை அவர் பிறர் மகிழும்படி சொன்னார் தூது போன இடத்துல அப்படின்னு கேட்டால் எல்லாராலும் அந்த 2 வார்த்தையை சொல்லிவிடலாம். 2 வார்த்தையில் அவர் சீதையிடம் சொன்ன செய்தியை ராமனிடம் அவர் பகிர்வார் அல்லவா? இது எல்லாருமே குறிப்பிட்டிருப்போம். உங்களுக்கும் தூதன்னாலே நான் கூட ஏற்கனவே எடுத்துக்காட்டுக்கு அனுமனை எடுத்துக்காட்டுக்கு சொல்லியிருப்பேன். இப்போ எல்லாருமே டைப் அடிச்சிருப்பீங்க, கண்டேன் சீதையை அப்படின்னு சொல்லுவார். ஸோ எல்லாமே முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. இவ்வளோதாங்க, இப்படி தாங்க சுருங்க சொன்னாலும் பிறருக்கு புரியும்படி சொல்லணும் அப்படின்ட்டும், அதே நேரத்தில் பிறர் மகிழும்படி சொல்லணும் அப்படின்ட்டும் நம்ம எல்லாரும் இந்த வார்த்தைகளை குறிப்பிட்டிருப்போம். ஆனால்
வள்ளுவ பெருந்தகை என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதுக்காக வந்து எல்லா இடத்திலும் போய் கண்டேன் சீதைன்னு சொல்ல முடியாது. இப்போது அதே ஹனுமன் வந்து ராவணனிடம் தூது போனார். ராமன் சொல்லிவிட்ட செய்தியை வந்து ராவணன் இடத்தில் கொண்டு போய் தூதா சொல்லுவார். அப்போ அங்கே போய் அவர் வந்து 2 வார்த்தையில் சொல்லிட முடியுமா? ராவணன் இடத்துல போய் அவர் வந்து 2 வார்த்தையில் நீ காளி அப்படின்னு சொல்ல முடியுமா? ராமன் வந்தார்னா உனக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்போது அந்த இடத்துல அவர் எவ்வளோ விஷயம் பேசியிருப்பார். அவர் நம்ம அந்த அந்த கதையை கூட நான் ஒரு நாள் சொன்னேன், உங்களுக்கு நினைவுக்கு வந்திருக்கும். வாளை வந்து சுழற்றி அது மேலே ஏறி அமர்ந்து அவர் பல விஷயங்களை வந்து ராவணனுக்கு நினைவூட்டுவார். அந்த வாலியோட பெருமை அப்படிங்கிறத சொல்லுவார். அப்புறம் இந்த மாதிரி பல செய்திகளை வந்து சொல்லி உன்னுடைய பரம்பரையே வந்து அழிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்ற ராமனுடைய புகழ் எல்லாவற்றையும் தொகுத்து சொல்லுவார். அப்போது ஒரு தூதன்னா 2 வார்த்தையில் சொல்வது அல்ல தூது. எங்கே எதை சொல்லணும் அப்படிங்கிறதையும், அதை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறதையும், எது தேவையற்றது அப்படிங்கிறத நீக்கியும், எது தேவையானது அப்படின்னும் பிறருக்கு புரியும்படியும் சொல்லணும், மகிழும்படியும் சொல்லணும். இப்போது ராவணனுக்கு அது மகிழ்ச்சியான செய்தியானா நிச்சயமாக அதை பாசிட்டிவாக எடுத்திருந்தால் மகிழ்ச்சியான செய்தி. ஓ இவ்வளோ பிரச்சனை இருக்கா, சரிப்பா கூட்டிகிட்டு போயிருப்பா அந்த பெண்ணை அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்போ அவருக்கு அது பாசிட்டிவாக மாறி இருக்கும். ஆனால் இவர் சொன்னது இப்படியெல்லாம் உனக்கு பின்விளைவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு அனுமன் சொல்லுவார். எல்லோரும் மகிழ சொல்வது அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருந்தாலும், அதுதான் விருப்பமாக இருந்தாலும் அது எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியதல்ல. நம்ம இதிகாசத்திலே இது மாதிரி பல காட்சிகளை நம்ம வந்து பார்த்துருப்போம். இந்த குறளுக்கான பொருள் எழுதும் பொழுது ஐயா வந்து திரு மு தேவநேய பாவனார் அவங்க தன்னுடைய உரையில் குறிப்பிடும் பொழுது அவர் ஒரு செய்தியை சொல்லியிருப்பார். அதாவது ஒரு தூதர் போகிறாரு அப்படின்னா எல்லாத்தையும் ரொம்ப ஷார்ட்டாலாம் சொல்லிட முடியாது. இப்போ 2 மன்னர்களுக்கு இடையே சம்பந்தம் பேசக்கூடிய பெண் எடுக்கக்கூடிய செய்திகள் கூட அவங்க பரிமாறிக்கிடுவாங்க. அப்போ அதையெல்லாம் ரொம்ப ஷார்ட்டாக சொல்ல முடியாது, அதை கொஞ்சம் இழுத்து தான் சொல்ல முடியும். 2 பேருக்கும் உள்ள வந்து எதெல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறது, 2 பேரும் இணைந்தால், 2 அரசர்களும் இணைந்தால் இன்னும் அந்த ராஜ்யம் எவ்வாறாக மாறும், இப்படின்னு பல்வேறு கணக்குகளை உள்ளடக்கி சில நேரங்களில் தூது வந்து கொஞ்சம் பெருசாகவே அமைஞ்சிருக்கும். அதுலேயே ஐயா வந்து தேவநேய பாவனார் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார். என்ன அப்படின்னா, ஒரு இறைவன் வந்து ஒரு நபருக்கு வந்து ஒரு வரம் கொடுக்கறது. என்ன வரம் அப்படின்னா, ஒரே ஒரு வரம் தான் நீ கேட்கணும் அப்படின்னு அந்த இறைவன் வந்து ஒரு நபருக்கு வரம் கொடுக்கறது. அவன் என்ன வரம் கேட்டிருக்கான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்படின்னா, என் கொட்பேரன் எழுநிலை மாடத்திலிருந்து பொற்களத்தில் பார்ச்சோர் உண்பதை நான் பார்க்க வேண்டும் அப்படின்னு அவன் இறைவன் இடத்துல வந்து அந்த வரத்தை கேட்குறான். என் கொட்பேரன் எழுநிலை மாடத்திலிருந்து பொற்களத்தில் பார்ச்சோர் உண்பதை நான் பார்க்க வேண்டும் அப்படின்னு. இப்போது இறைவன் கேட்டது நீ ஒரு வரம் கேளு அப்படின்னு சொல்ல, அதற்கு அவன் வந்து இந்த வாக்கியங்களை சொல்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் இந்த திருக்குறளுக்கு விளக்கமாக சொல்கிறார். அது என்ன அப்படின்னு கொஞ்சம் விளக்கமாக நம்ம ஒவ்வொரு வார்த்தையாக கவனித்தோம் அப்படின்னா, என் கொட்பேரன் அப்படின்னு, கொட்பேரன் அப்படின்னா கொள்ளுப்பேரன் அப்படின்னு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் அல்லவா. எப்படி வந்து தாத்தா கொள்ளு தாத்தா சொல்கிறோமோ அதுபோல் பேரன் கொள்ளு பேரன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது என்னுடைய கொட்பேரன் எழுநிலை மாடத்திலிருந்து, எழுநிலை மாடம் அப்படின்னா 7 நிலைகளை உள்ளடக்கிய ஒரு மாடம் அப்படின்னா 7 மாடி கட்டடம், அது வந்து வீடு அப்படின்னு வச்சுக்கிறேங்க. என்னுடைய கொள்ளுப்பேரன் 7 மாடி கட்டடத்தில் பொற்களத்தில், பொற்களம் அப்படின்னா தங்க பாத்திரத்தில், பொற்களத்தில் பார்ச்சோறு, பால் சோறு உண்பதை நான் பார்க்க வேண்டும். கேட்டது ஒரு வரம், ஆனால் அதில் என்னெல்லாம் உள்ளடக்கிடுது பாருங்களேன். தன்னுடைய கொள்ளுப்பேரன் 7 மாடி கட்டடத்தில் தங்க கிண்ணத்தில் பால் சோறு சாப்பிடக்கூடிய அந்த காட்சியை நான் பார்க்கணும். அப்போது இவருடைய ஆயுட்காலத்தையும் அதிகரித்து கொள்கிறார், அவருடைய பொருளாதார நிலையையும் உயர்த்தி கொள்கிறார்.
அந்த 7 மாடி கட்டடம் அப்படிங்கிறதும், பொற்கிண்ணம் அப்படிங்கிறதும், பால்சோறு அப்படிங்கிறதும், அந்த காட்சியை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அவருடைய கடைசி காலகட்டம் வரை தன்னுடைய பரம்பரையும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறது அவருடைய வேண்டுதலாக இருக்கிறது அப்படின்னு அவர் போகிற போக்கில் நகைச்சுவையாக இதை சொல்லுவார். அதாவது ஒரு வரம் கேட்டால் கூட எப்படி சுருங்க கேட்கறது அப்படிங்கிறதும் ஒரே வரத்தில் எப்படி உள்ளடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ இதையுமே நீங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களிடத்தில் இதை வந்து பகிரலாம். என் கொட்பேரன் எழுநிலை மாடத்திலிருந்து பொற்களத்தில் பார்ச்சோறு என்பதை நான் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார். இதை வந்து அப்படியே இந்த வரம் தெய்வம் அப்படிங்கிறத நீங்கள் விஷுவலைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வச்சு, தெய்வத்தில் வந்து பிரபஞ்சம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு, உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிறதுல கிளியர் விஷன் நீங்கள் வச்சுருக்கணும். அதில் தேவையில்லாத வார்த்தைகளை எல்லாம் நீக்கணும். விஷுவலைசேஷனில் ரொம்ப முக்கியம், நீங்கள் தேவையற்றதை யோசிக்கவே கூடாது. இந்த நான் ஏற்கனவே சொல்லுவேன், எதிர்மறை வார்த்தைகள் அப்படின்னு சொல்லுவேன். இந்த எதிர்மறை வார்த்தைகள் அப்படின்னா, கடன் அப்படின்னு சொன்னாலே அது வந்து எதிர்மறை வார்த்தை தான். எனக்கு பொருளாதார நிலை உயர்ந்திருக்க வேண்டும், அப்படி தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுபோல் எதெல்லாம் தேவையற்ற வார்த்தைகள் அப்படிங்கிறதும், எது அற்புதமான விஷயம் அப்படிங்கிறதையும், அப்போது 2 வரியில் 2 வார்த்தையில் கேட்பதை விட நம்ம வந்து அதை தொகுத்து அற்புதமாக நம்ம வந்து தேவையற்றதை நீக்கி மனம் மகிழும்படி, பிறர் மனம் மகிழும்படி சொல்பவன் தான் தூதன் அப்படிங்கிறதும், இங்கே உங்களுக்கும், அதாவது உங்களுடைய உடல் மனம் புத்திக்கும் உங்களுடைய பிரபஞ்சத்திற்கும் இடைப்பட்ட தூதனாகிய நீங்களும் நானும் சரியாக சிந்திக்க வேண்டும், சரியாக போதிக்க வேண்டும், சரியாக நம்ம கேட்க வேண்டும். ஸோ அப்படி கேட்டால் நிச்சயமாக வெற்றி கிட்டும். அவன் தான் சிறந்த தூதன் அப்படிங்கிற மாதிரி வள்ளுவர் இந்த திருக்குறளில் சொல்லியிருக்கிறார் என்று நம் பொருள்பட எடுத்துக்கொள்வோம். குறள் எண் 685, பொருட்பால் அமைச்சியல் தூது அதிகாரம். தொகச்சொல்லி தூவாத நீக்கி நகச்சொல்லி நன்றி பயப்பதான் தூது. இந்த அற்புதமான திருக்குறளை நமக்கு படைத்து சென்ற வள்ளுவ பெருந்தகைக்கு நமது மானசீக நன்றிகளை தெரிவித்து கொண்டு, கடந்த வாரத்தில் வந்து ஒரு பொது அறிவு கேள்வி கேட்டிருந்தோம். அந்த பொது அறிவு கேள்விக்கான விடையை இன்னைக்கு பார்க்கலாம். மனித உடலில் வியர்க்காத பகுதி எது அப்படின்னு கேட்டிருந்தோம். மனித உடலில் வியர்க்காத பகுதி எது அப்படின்னு நிறைய பேர் சரியான விடை சொல்லியிருந்தீங்க. சரியான விடை அப்படிங்கிறது உதடு அப்படிங்கிறது. நம்மளுடைய உதடு வியர்க்காது அப்படின்னு அறிவியலில் குறிப்பிடுகிறார்கள். மனித உடலில் வியர்க்காத பகுதி அப்படிங்கிறது உதடு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி பொது அறிவு கேள்வி, இந்த கேள்விக்கு நீங்கள் விடையளிக்கலாம். இன்றைய பொது அறிவு கேள்வி, மனித உடலில் தன்னைத்தானே சரி செய்ய முடியாத ஒரே உறுப்பு. மனித உடலில் தன்னைத்தானே சரி செய்ய முடியாத ஒரே உறுப்பு எது? இதுதான் நீங்கள் விடையளிக்க போகிறீங்க. ஸோ விடையளித்து கொண்டே நம்மளுடைய 21 நிமிடங்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய தொடங்கிய திசைக்கு நம்ம வந்து விடுகிறோம். 21 நிமிடங்கள் நிறைவடைகிறது. வந்துடலாம். எல்லாருமே பேசிக் கோர்ஸ் ஆகட்டும், அட்வான்ஸ் கோர்ஸ் ஆகட்டும், நம்ம இப்போது தொடங்கிய திசைக்கு வந்துட்டு, பேசிக் கோர்ஸில் உள்ளவங்க இன்றைய நிகழ்வு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்துவிட்டு, இன்றைய நிகழ்வு பிடித்திருந்தால் மட்டும் லைக் செய்துவிட்டு நீங்கள் வந்து தொடர்ந்து அஃபர்மேஷன் விஷுவலைசேஷன் பண்ண போகலாம். அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கிறவங்க நம்ம தொடர்ந்து நம்ம வந்து தண்ணீர் பருகிட்டு அடுத்த 21 நிமிடங்களை நம்ம நடக்க போகிறோம். ஸோ இப்போ எல்லாருமே கருத்துக்கள் பதிவிடலாம். இது பேசிக்காக இருந்தாலும் சரி, அட்வான்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் இருவருமே வந்து நீங்கள் பதில் அளிக்கணும். பேசிக் கோர்ஸில் உள்ளவங்க நீங்கள் அஃபர்மேஷன் விஷுவலைசேஷன் பண்ண போயிடுவீங்க அப்படிங்கிறதுக்காக மீதி இருக்கக்கூடிய பேலன்ஸ் 21 நிமிட ஆடியோவை நீங்கள் கேட்கும் பொழுது நீங்கள் கமெண்ட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம எல்லாருமே கமெண்ட் பதிவிட போகிறோம். அதற்கு முன்பாக தண்ணீர் பருகிக் கொள்கிறோம். நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக் கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் அப்படிங்கிறது ஒரு கலை. அதை வந்து ஒவ்வொரு நாளும் நினைவூட்டுவேன். இப்போயும் உங்களுக்கு நினைவூட்டுறேன். தண்ணீரை அற்புதமாக பருகி முடித்துவிட்டு நம்ம மொபைல் ஃபோனை கையில் எடுத்துக்கிட்டு இன்றைக்கி நம்ம கமெண்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன கமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய டைகர் கிளப்பை உங்களுடைய தாய் தந்தையர்களுக்கு வழங்கி இருக்கிறீர்களா? இதுதான் கேள்வி. நம்மளுடைய டைகர் கிளப்பை நம்மளுடைய டைகர் கிளப்பை தங்களுடைய தாய் தந்தையருக்கு அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறீர்களா? இது கேள்வி.
அறிமுகப்படுத்தி வைத்திருப்பவர்கள் உங்களுடைய தாய் தந்தையர்கள் பேரை எனக்கு இங்கே குறிப்பிடுங்க. அறிமுகப்படுத்தலை, இன்னும் அவங்க கேட்கல அப்படின்னா, தாராளமாக இன்னும் நான் அறிமுகப்படுத்தவில்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய தாயின் பெயரையும் உங்களுடைய தந்தையின் பெயரையும் குறிப்பிடுங்க. நிச்சயமாக அவர்களுக்கு நன்றி அப்படின்னு நீங்கள் பதிலளிங்க எல்லாருமே. இதுவரைக்கும் அவங்க நடக்கலைன்னா கூட இனி அவங்க நடப்பாங்க. நீங்கள் அதை விஷுவலைசேஷன்லையும் கொண்டு வந்து சேருங்க. என்னோட அவர்களை பேச வைத்து நடக்க வைக்கலாம்னாலும் தாராளமாக என்னிடம் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. நான் உங்களுக்கு அதற்கான பதில் சொல்கிறேன். எப்பொழுது பேசலாம், எப்படி பேசலாம் அப்படிங்கிறத. ஸோ இதுதான் இன்றைக்கான கேள்வி. தற்பொழுது அதாவது நம்மளுடைய டைகர் கிளப்பை உங்களுடைய தாய் தந்தையரிடத்தில் அறிமுகப்படுத்தியிருக்கிறீர்களா? அவர்களை இணைத்து வைத்திருக்கிறீர்களா? ஆம் எனில் அவர்கள் பெயர் மற்றும் அவர்களுக்கு நன்றி அப்படிங்கிறத இன்றைக்கி குறிப்பிட்டு இதுதான் நம்ம கருத்தாக பதிவிடுகிறோம். கமெண்ட் பதிவிட்டு கொண்டு இது நான் பண்ணலை, என்னுடைய தாய் தந்தையர் இல்லை, இந்த கவலைகள் எல்லாம் இல்லை. தாய் தந்தையர் அப்படிங்கிறது நம்மளை விட்டு மறைஞ்சிட்டாங்க அப்படின்னாலும் நீங்கள் அதையெல்லாம் நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். அவர்கள் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு 8 நடை பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கி கொண்டே தான் இருப்பார்கள். நீங்கள் இன்னும் வாழ்க்கையில் மேன்மை அடையணும், நீங்கள் பொருளாதாரத்தில் உயரணும் அப்படின்னு நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் அவங்க உங்களுக்காக உங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றுவதற்காக அவங்களும் பிரபஞ்சத்தோடு கலந்து உங்களை ஆசீர்வதிப்பாங்க. அப்படி நிலையில் இருப்பவர்களும் தாராளமாக உங்களுடைய தாய் தந்தையரின் பெயரை நீங்கள் குறிப்பிட்டு அவர்களுக்கு நீங்கள் நன்றி கூறுங்க. நிச்சயமாக அவர்கள் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். நன்றி. நம்ம தொடர்ந்து 8 நடையின் 2வது சுற்றை, அதாவது அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கிறவங்களாம் 2வது சுற்றை தொடங்க போகிறோம். இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம், கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது, சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது, மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நம்மளுடைய உறுப்பினர்களுடைய வாழ்த்துக்களையும் மற்றும் அவங்களுடைய ஃபீட்பேக்குகளையும் கேட்கக்கூடிய நேரம். இப்பொழுது இந்த தளத்தை சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். வாருங்கள் சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் அவர்களே, தொகுத்து தாருங்கள். நன்றி அண்ணா. இன்றைய நிகழ்வில் நாம் ஆசானை வாழ்த்துவதற்கு விருதுநகர் மற்றும் சிவகாசி கோஆர்டினேட்டர் டைகர் இந்திராதேவி அவர்களை அழைக்கிறேன். வாருங்கள் சகோதரி, உங்கள் வாழ்த்துக்களையும் கருத்துக்களையும் தாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் இந்திரா. நான் விருதுநகர் மற்றும் சிவகாசி டைகர் குழுவின் கோஆர்டினேட்டராக இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டைகர் குழுவின் ஆசான் தேன்குடு பிரபாகரன் அண்ணாவுக்கு பிறந்தநாள். என் மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அண்ணா. நீங்கள் இன்னும் எல்லா செல்வ வளமும் நலமும் பெற்று ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக பல்லாண்டு வாழணும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்ணா. இந்த உலகமே வியக்கிற அளவுக்கு நம்ம டைகர் குழுவை அடுத்த நிலைக்கு கொண்டு போகணுங்கிறது வாழ்த்துறேன்னா. உங்ககிட்ட எனக்கு நிறைய விஷயங்கள் எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கீங்க. ஸோ உங்கள் செஷன் எல்லாம் மேக்ஸிமம் அட்டன் பண்ணியிருக்கேன், நிறையா செஷன். ஸோ அதில் எப்படி ஒரு க்ரௌடை எப்படி அட்டென்டிவாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட நிறையா கற்றுருக்கேன்னா, அதாவது அந்த செஷன் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அதை அந்த ஆடியன்ஸ் எல்லாருக்கும் புரிகிற அளவுக்கு ரொம்ப அருமையாக நீங்கள் சொல்லுவீங்கன்னா, அதை அடிச்சுக்க யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும், எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். அதோட எல்லாருமே அந்த செஷனில் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. ஆக்டிவாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த செஷனில் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்களோ அதை நம்ம ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள் வரைக்கும் நீங்கள் சொல்லுவீங்கன்னா, இது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். நம்ம ஒவ்வொரு நாளும் டைகர் கிளப் அந்த மார்னிங் செஷனில் ஃபுல்லாக அதான் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் ஒரு அமௌண்ட் கொடுத்து ட்ரைனிங் கொடுப்பாங்கள்ல, ஸோ அங்கே ஒரு விதமாகவும், இல்லை டைகர் குழுவில் நம்ம யூடியூப்பில் ஆடியோ சென்ட் பண்ணுறாங்களா, ஸோ அங்கே ஒரு விதமாகவும் பேச மாட்டீங்க. நீங்கள் எல்லாத்துக்கும் ஈக்குவலாக எங்கே பேசினாலுமே பொதுவாக எல்லாத்துக்கும் ஈக்குவலாக தான் பேசுவீங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா, ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணுவீங்க. இது அதே மாதிரி பெரியவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கணும், சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணணும், காசு இருக்கவங்க காசு இல்லாதவங்க அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் பாகுபாடே பார்க்க மாட்டீங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். இந்த மாதிரி நிறைய மனிதர்கள் வரணும். அதோட என்னென்னா, நீங்கள் எப்பயுமே பாசிட்டிவாக தான் திங்க் பண்ணுவீங்க.
நெகட்டிவ்ங்கிற வார்த்தையே உங்கள் வாயில் வராது. எந்த ஒரு விஷயம் நடந்தாலுமே அதுலேருந்து நம்ம எந்த அளவுக்கு பாசிட்டிவான விஷயங்கள எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்டருந்து கற்றுருக்கேன். ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா இதில் எனக்கு இந்த விஷயம் மட்டும்தான் தேவை, அதை மட்டும் நான் பாசிட்டிவாக மாற்றி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நான் ரியல் லைஃப்லேயே நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ இதை கற்றுக் கொடுத்தது நீங்கள் தான்னா. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்களுடைய பேச்சுக்களில் வந்து நிறையா உதாரணங்கள் சொல்லுவீங்கன்னா, அந்த உதாரணங்களில் ரொம்ப சிலர் வந்து பேச்சாளர்கள் செய்வாங்க. வேறு புக்கு 2 நிறையா புக் நேம் சொல்லி அங்கேருந்து படித்தோம், அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, நிறையா சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் உங்கள் உதாரணங்களில் உங்கள் ரியல் லைஃப்பில் நடந்தது, அதுக்கப்புறம் டெய்லி நீங்கள் உங்கள் பக்கத்து வீட்டில் அப்சர்வ் பண்ணது, அந்த மாதிரி பக்கத்தில் பார்த்து அப்சர்வ் பண்ணுறது, உங்களுடைய இளமை பருவம் இப்படிலாம் சொல்லும்போது எங்களுக்கு வந்து அது மனப்படக்காட்சியாக ஓடுது. சொல்லும்போது இப்படிலாம் இருந்திருக்கு, நம்ம இதுலேருந்து நம்ம என்ன விஷயத்த அண்ணன் என்ன எடுக்க சொல்கிறாங்க, அதை மட்டும் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப புரியுதுண்ணா. அதாவது உங்களுடைய பேச்சை சின்ன பிள்ளைங்க கேட்டால் கூட அவங்களுக்கு என்ன நம்ம சொல்ல வரோங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்கிறது, அவங்க ரியல் லைஃப்பில் அதை மட்டும் எடுத்துக்கிறாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ரொம்ப எக்ஸ்பர்ட்னா, ஸோ அதுக்கு இந்த என்னுடைய வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜூம் மீட்டிங் நிறையா அட்டன் பண்ணியிருக்கோம். ஸோ அட்டன் பண்ணும்போது நம்ம நினச்சிருப்போம், நம்ம நான் மற்ற மீட்டிங்கில் என்ன செய்வேன்னா, எப்போனாலும் 6 மணின்னு சொல்கிறாங்க, நமக்கு இன்னும் டைம் ஆகும், நம்ம ஒரு 6:30க்கு போய் அட்டன் பண்ணுவோம் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் நம்ம டைகர் கிளப் மீட்டிங்கை பொறுத்த மணிக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஷார்ப்பாக 6:00னா 6:00 ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ அது மாதிரி நீங்கள் அதுக்கு முழு காரணம் நீங்கள் தான். ஏன்னா அந்த குழுவை வந்து ஒருங்கிணைச்சு கொண்டு போகிறது நீங்கள் தான். ஸோ அப்படிங்கிறப்ப நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண சொன்னால் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு டைம் பங்க்சுவாலிட்டிங்கிறது வந்து உங்கள்கிட்ட வந்து நான் நிறைய கற்றுருக்கேன். இப்போ ஒரு வெளியே எங்கேயே போகிறோம் அப்படின்னா இந்த இவ்வளோ டயத்துக்கு முன்னாடி நம்ம கிளம்புனா, நீங்கள் ஒருக்கா சொன்னீங்க பார்த்தீங்களா, ஸ்கூல் பிள்ளைங்க வந்து பஸ்ஸில் போகிறப்போ ஒரு பிள்ளைக்காண்டி வந்து பஸ்ஸே காத்திருக்கு. பஸ்ஸில் இருக்க பிள்ளைங்க எல்லோரும் காத்திருக்காங்க, டிரைவர்ஸ் காத்திருக்காங்க. இதனால வந்து எவ்வளோ அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறது இந்த ஒரு 2 வீக்ஸ் முன்னே சொன்னீங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா, அதில் நம்ம ரியல் லைஃப்பில் நடக்கிறது தான். பட் அதில் நான் நிறைய கற்றுக்கிட்டேன்னா, ஏன்னா நம்ம செய்கிற ஒரு சின்ன மிஸ்டேக்கால் நம்மளுக்கு வந்து எவ்வளோ மாற்றங்கள் வந்து இந்த பிரபஞ்சத்தில் நடக்குது, அந்த கஷ்டங்கள் வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க. அது ரொம்ப எனக்கு இன்ஸ்பயர் ஆச்சுன்னா. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, நீங்கள் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படிங்கிற ஒரு பெரிய நோக்கத்தோடு நம்ம டைகர் கிளப்பை உருவாக்கியிருக்கீங்க. அதோடைய மிகப்பெரிய நோக்கமாக நம்ம பிரபஞ்ச மரக்கட்டளையை உருவாக்கியிருக்கீங்க. ஸோ இது எல்லாமே வந்து இன்னும் பல வருடங்கள் வந்து இந்த உங்களுடைய சேவை வந்து தொடரணும்னா, இன்னும் பல குழந்தைகள் இதன் மூலமாக பலன் பெறணும், பல மக்கள் பலன் பெறணும் அப்படிங்கிறது என் மிகப்பெரிய ஆசை. அதுக்கு எல்லாத்துக்கும் இது பிரபஞ்சம் வந்து வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறேன்னா. நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி சகோதரி டைகர் இந்திராதேவி அவர்களுக்கு. உங்களுடைய கருத்துக்களும் வாழ்த்துக்களும் சிறப்பாக இருந்தது சகோதரி. நம்ம டைகர் குழுமம் ஆரம்பித்த முதல் நாளிலிருந்து பயணிக்கக்கூடிய ஒரு சகோதரிகளில் இந்திராதேவியும் ஒருத்தங்க. அவங்க பயணித்து பலன்கள் அடைந்து அவங்க தந்தையவும் இணைச்சி வச்சு தொடர்ந்து தொடர் முயற்சியாக பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு அவங்கக்கிட்ட தொடர் முயற்சி இருக்குது அப்படின்னா, அவங்க கல்யாணத்து அன்னைக்கு கூட காலையில் ஆடியோ கேட்டு கமெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா கன்சீவ் ஆகி அந்த 10 மாதமும் தொடர்ந்து ஆடியோ கேட்டாங்க. அவங்க குழந்தைக்கு ரொம்ப நல்லது, அண்ணா சொல்கிறதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, ரிலாக்ஸ்டாக இருக்குது, இதெல்லாம் என் குழந்தையும் கேட்கணும் அப்படின்னு அந்த 10 மாதமும் அவங்க தொடர்ந்து ஆடியோ கேட்டு கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்க குழந்தை கரெக்டாக நம்ம டைகர் குழுமம் ஆரம்பித்த நாள் February 5ஆம் தேதி அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து இப்போ 1 வயசு ஆயிடுச்சு. இப்போ சகோதரி மீண்டும் தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சகோதரியோட தந்தைக்கு டைகர் குழுமமும் அண்ணாவும் எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் வந்து, சகோதரியோட கல்யாணத்தை அன்னைக்கு மணமக்களோட பேனருக்கு பக்கத்தில்
அண்ணாவுடைய ஃபோட்டோவும் ஃபேமிலி டீம் ஃபோட்டோஸும் வச்சு அவங்க ஒரு பெரிய பேனர் ரெடி பண்ணியிருந்தாங்க. டைகர் குழுமத்தை வரவேற்கிறோம் அப்படின்னு ஒரு பெரிய பேனர் ரெடி பண்ணியிருந்தாங்க. அந்த நிகழ்வு வந்து எங்களுக்கு எப்பவுமே ஞாபகத்தில் இருக்கும். அவங்க தந்தைக்கு அண்ணாவை அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும். சகோதரி அண்ணா கிட்ட இருந்து என்னென்ன விஷயங்கள் கற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறது எல்லாமே சொன்னாங்க. அண்ணாவோட ட்ரெய்னிங் எப்படி இருக்கும், அண்ணா பேசுகிற விதம் எப்படி இருக்கும், எப்படியெல்லாம் அவங்க கிளாஸ் எடுப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க. ஏன் அப்படின்னா நம்ம டைகர் குழு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே அண்ணாவோட செஷன் எல்லாமே அவங்க அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது வெளியில் ஒரு நிறுவனத்தில் அண்ணா எப்படி எடுப்பாங்க, இங்கே எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஒப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நல்லா பேசியிருந்தாங்க. நம்ம குழுமத்தில் நடக்கிற ஜூம் மீட்டிங்ஸ் பற்றி சொல்லியிருந்தாங்க சகோதரி. அண்ணா வந்து சொன்னால் கரெக்டாக அதே நேரத்தில் மீட்டிங் ஆரம்பிச்சிருவாங்க. மற்ற இடத்துல 6 மணிக்கு மீட்டிங் அப்படின்னா 6:30 7 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. ஆனால் நம்ம குழுமத்தில் கரெக்டாக 6 மணி அப்படின்னா அண்ணா அதே நேரத்துக்கு மீட்டிங் ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அண்ணா எப்போதுமே சொல்லுவாங்க, நேரம் அப்படிங்கிறது வந்து விலைமதிப்பற்றது. நம்ம நேரத்தை பொக்கிஷமாக வச்சுக்கணும், சரியாக நேரத்தில் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் ஒரு மீட்டிங் அப்படின்னா அதில் நம்ம நேரம் மட்டும் இல்லை, எல்லாரோட நேரமும் இருக்குது. எல்லாருமே அவங்கவுங்க அந்தந்த நேரத்தை விலைமதிப்பற்றதாக வச்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சகோதரி தொடர்ந்து நம்ம குழுமத்தில் பயணித்து எண்ணற்ற பலன்கள் அடையணும் அப்படின்னு நம்ம உறுப்பினர்கள் அனைவரும் சகோதரி டைகர் இந்திரா தேவியை வாழ்த்துங்க. நன்றி. மீண்டும் இந்த தளத்தை அண்ணாவிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி அண்ணா. நன்றி சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் அவர்களுக்கு நமது நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு, நம்ம சிவாசி டைகர் கிளப் மற்றும் விருதுநகர் டைகர் கிளப்போடைய கோஆர்டினேட்டர் சகோதரி டைகர் இந்திரா தேவி ஃப்ரம் விருதுநகர் அவர்களுக்கும் நம்மளுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளலாம். காரணம், சகோதரி தன்னுடைய வாழ்த்தை வந்து முதல்ல எனக்கு வழங்கினாங்க. அதற்கு என்னுடைய நன்றி. தொடர்ந்து அவங்க வந்து நம்மளுடைய டைகர் கிளப் பற்றி அவங்க தன்னுடைய கருத்துக்களை வந்து பதிவிட்டாங்க. அதில் என்னுடைய பயிற்சி முறை அப்படிங்கிறதும், பிறரிடத்தில் அதாவது வேற்று நிறுவனங்களுக்கு நான் பயிற்சிக்கு செல்லும் பொழுது எப்படி நடந்து கொள்வேன் அப்படிங்கிறதையும், இங்கே டைகர் கிளப்பில் அப்படிங்கிறதையும், குழந்தைகளுக்கு நடத்தும் பொழுதும்னு அவங்க எல்லா தளத்திலும் என்னை வந்து பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத வச்சு அவங்க கோர்த்து, இங்கேயும் இப்படி இலவசமாக பண்ணும்பொழுதும் அதே விஷயங்களை அப்படியே பகிர்றீங்க, இதுபோல் இன்னும் நிறைய பேர் உருவாகணும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சகோதரி அந்த இடத்துல குறிப்பிட்டிருந்தாங்க. முதல்ல அதற்கு என்னுடைய நன்றிகளையும், இந்த நிலை எல்லாரிடத்திலும் வரணும், எல்லாரும் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்ங்கிற கோட்பாட்டுக்குள்ளே எல்லாருமே வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட ஆசை. எனக்குன்னு ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா இது ஒரு முக்கியமான ஒரு ஆசை. எல்லாரும் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்னு. இதை என்னைக்கு நம்ம வந்து ஒளிச்சு வச்சு மறைச்சு வச்சு நம்ம எல்லாரும் பழக்கப்படுத்தினோமோ, அதாவது நிறைய நிறைய அரிய கண்டுபிடிப்புகள், அரிய அரிய பல செய்திகள், பெரிய மருந்துகள், இவைகளெல்லாம் வந்து என்னைக்கு நம்ம வந்து மறைச்சு வைக்க ஆரம்பித்தோமோ அன்னைக்கு இந்த நிலை அப்படிங்கிறது, அதாவது வியாபாரம் அப்படிங்கிற ஒரு நிலை வந்து மாறிடுச்சு. இப்போது உதாரணத்திற்காக நான் குறிப்பிடுகிறேன். இப்போது நாங்கள் செய்யக்கூடிய தொழில் அப்படிங்கிறது, இன்றைக்கி ராமநாதபுரத்தில் இட்லி தோசை மாவு விற்பனை அப்படிங்கிறது செய்கிறோம். இந்த இட்லி தோசை மாவு விற்பனை அப்படிங்கிறது ஒரு அறியப்படாத ஒரு விஷயமா? அதில் ஏதேனும் ரகசியம் இருக்கிறதா? எல்லாராலும் செய்ய முடியும் இல்லையா? எல்லாருக்கும் அரிசி அப்படிங்கிறதும், உளுந்து அப்படிங்கிறதும், வெந்தயம் அப்படிங்கிறதும் எவ்வளவு நேரம் ஊற வைக்கணும், எவ்வளவு பதத்தில் அரைக்கணும், எவ்வளவு பதத்தில் அதை கலக்கணும், எத்தனை நாட்களுக்கு அது தாக்கு பிடிக்காமல், அதாவது புளிப்புத்தன்மை வராமல் பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா வித்தைகளையும் எல்லாரும் அறிவார்கள். உலகில் உள்ள தமிழில், அதாவது இந்தியாவில் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம், எல்லாரும் அறிந்த ஒரு செயல். அப்போது அந்த செயலை நாம் செய்யும் பொழுது அதில் ஒரு நேர்த்தியை மட்டும், அதில் ஒரு நேர்மையை மட்டும் நாம் வந்து கடைபிடிக்கிறோம், அவ்வளோதான். இதில் வந்து சக்ஸஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்பாங்க. உங்களுடைய பொருளில் உள்ள ரகசியம் என்ன அப்படின்னு. இதை நிறைய இடங்களில் நிறைய மாஸ்டர்கள் கற்றுக் கொடுக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. சில பல பெரிய மாஸ்டர்கள் அப்படிங்கிறவங்க சில பேர் பிரியாணி செய்தாலோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு அவங்களுக்கு கைவந்த கலையாக சில பல பலகாரங்கள் செய்தாலோ அதனுடைய ஃபார்முலாவை யாருக்கும் கற்றுக் கொடுக்க மாட்டார்கள்.
இந்த கற்றுக் கொடுக்காமல் அவர்கள் அதை பாதுகாத்து அதில் அவர்கள் புகழ் பெற்று அதில் அவர்கள் சம்பாதித்து என்ன சாதித்து விடுவார்கள்? அவர்களுக்கு பின்னாடி அந்த கலையை யார் கொண்டு போய் சேர்ப்பார்கள்? இது இது இந்த ஒளிவு மறைவு என்னைக்கு மனிதனுக்கு வந்ததோ அன்னைக்கு ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் செய்யக்கூடிய தொழில், நான் உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். அந்த தொழில் ஏன் ஒரு நபர் அதை நேர்த்தியாக, நேர்மையாக, சுத்தமாக தயாரித்து கொடுத்தால் சக்ஸஸ் பண்ணலாம், ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக எல்லாருக்கும் தெரிந்த ஒரு தொழில் தானே, எல்லாராலும் முடிந்தது தானே. இப்போது வேறு ஏதேனும் ஒரு பனீர் செய்யணும்னா கூட அதற்கு இன்னும் வேறு ஏதேனும் ஃபார்முலா இருக்குமா அப்படின்னு பல பேர் யோசிக்கலாம். ஆனால் அதுக்கு ஏதேனும் ஒரு ரெசிபி, ஏதேனும் ஒரு விஷயத்தை இணைச்சிருப்பாங்க, அவ்வளோதானே ஒழிய எல்லாராலும் அதுவும் செய்ய முடியும். ஆனால் ஒரு தொழிலாக இப்போ வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது அப்படிங்கிறது வேற, அதை ஒரு தொழிலாக மாற்றி செய்யும் பொழுது அங்கே எவ்வளவு போட்டியாளர்கள் இருப்பாங்க, அந்த போட்டியாளர்களுக்கு மத்தியில் நம்ம எப்படி வெற்றி பெறுகிறோம், எப்படி நம்ம சக்ஸஸாக அதை கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படின்னா, ரொம்ப 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 எளிதாக இந்த ஒரு விஷயத்தை மட்டும் எல்லாரும் மனதில் கொள்ளுங்கள். நமக்கு தெரிஞ்சதை பிறர்கிட்ட கொடுத்துட்டா நம்மளுக்கு எதுவுமே இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை இன்னைக்கோடு விட்டு ஒழியுங்கள். நான் அதுக்கு தான் உதாரணத்திற்காக அந்த தொழிலை சொல்கிறேன். ஸோ அந்த தொழிலில் சக்ஸஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா அதுதான் காரணம். நேர்த்தி நேர்த்தி நேர்த்தி, நேர்மை நேர்மை நேர்மை, உண்மை உண்மை உண்மை. ஏன்னா குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரையும் நான் அப்படி தான் அதை சொல்லி தொடங்கினது. இப்போ நம்ம முதல்ல இயற்கை உணவு, அடுப்பில்லா சமையல் அப்படின்னு நம்ம தொடங்கிய பொழுது நிறைய நபர்களுக்கு நன்மையை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். நாம் வேறு வகையான தொழிலில் இருந்தாலும் படிப்புக்கும் ஏற்றதுக்காக நம்ம இல்லாமல் மனதிற்கு ஒரு விஷயம், இது மனிதர்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கணும், நல்லதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ட்டு நம்ம உருவாக்கும் பொழுது, இந்த மனிதர்களுக்கு தேடி தேடி கொடுக்கும் பொழுது மனிதர்கள் இட்லி தோசை இதில் தான் அவர்கள் மோகமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டோம். அந்த மோகத்தில் கூட சில பேர் தவறுகள் செய்கிறார்கள், ப்ரிசர்வேட்டிவ் சேர்க்கிறார்கள், சில பேர் தேவையற்ற வேதியியல் பொருட்களை இணைக்கிறார்கள். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேள்விப்படும் போது அவைகளை சாப்பிடுவது யார்? இட்லி அப்படிங்கிற ஒரு உணவை யார் சாப்பிடுவாங்க அப்படின்னா, முதல்ல குழந்தைகளாகட்டும், பெரியவங்களாகட்டும், நோய்வாய்ப்பட்டவர்களாகட்டும், இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவு இட்லி. இந்த இட்லியிலேயே கலப்படமா? அப்போ நம்ம கலப்படம் இல்லாமல் தயாரிப்போம், ஒரு தாய் செய்தது போல் நம்ம தயாரிப்போம். நம்மளுடைய இட்லி மாவு பாக்கெட்டில் ஒரு வாசகம் முன்னாடி நான் கொடுத்துருப்பேன், தாயை போல, தாய் பாலை போல அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். தாயை போல் அது கனிவோடு தயாரிக்கப்பட்டது அப்படிங்கிறதும், தாய் பாலை போல் அது சுத்தமாக தயாரிக்கப்பட்டது அப்படிங்கிற அந்த வார்த்தையை மட்டும். அதுக்கப்புறம் நமக்கு இன்றைக்கி நம்மளுடைய வாடிக்கையாளர்கள் அப்படிங்கிறது ராமநாதபுரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10,000 வாடிக்கையாளர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னா அதற்கு முக்கிய காரணம் அந்த நேர்மையும், அந்த நேர்த்தியும், அந்த உண்மையும் தான். ஸோ நாம் ஜெயிக்க முடியும். நமக்கு தெரிஞ்ச விஷயத்த, பிறருக்கு தெரிஞ்ச விஷயத்தை செய்தாலே நம்மளால் செய்ய முடியும், வெற்றி பெற முடியும். அப்படின்னாலும் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த பிறரிடத்தில் நம்ம பகிர்ந்தாலும் வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறத மட்டும் எல்லாருமே நினைவில் கொள்ளுங்கள். இனிமேல் ஒரு விஷயம் எனக்கு தெரியும், ரகசியமாக நான் மட்டுமே வைத்து தவறொன்றும் இல்லை. எல்லாவற்றையும் நம்ம இன்னைக்கு உலகத்தில் நான் அதே தான் ஒவ்வொரு நாளும் நினைத்து ஏங்குவேன், வருந்துவேன். எத்தனையோ அரிய பெரிய கண்டுபிடிப்புகளை எல்லாம் அவர்களுக்குள்ளாகவே உள்ளடக்கி அதை ஒரு வியாபாரமாக மாற்றணும், அதில் முதலமாக பொருளாதாரத்தில் தான் முன்னேறி கொள்ளணும், தன்னுடைய பரம்பரை ஜெயிக்கணும், வெற்றி பெறணும் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு அதை அப்படியே மூடி மறைச்சிட்டு இன்றைக்கி அதற்காக நம்ம தவித்து கொண்டிருக்கிறோம். இப்போ உதாரணத்திற்கு சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயங்களை நம்ம பகிரலாம். பண்டைய காலத்தில் இருந்து நம்மளுடைய மூதாதையர்கள், முன்னோர்கள் கண்டுபிடிக்காத ஒரு விஷயத்தைய இன்றைய நவீன காலம் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு கீழடியே சாட்சி. ஸோ கீழடி அகழ்வாராய்ச்சி இவைகளையெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு 3000 5000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே செங்கல் அப்படிங்கிறத தயாரிச்சிருக்கலாம். யார்? நம்மளுடைய மூதாதையர்கள், நம்மளுடைய முன்னோர்கள். அப்போ எப்படிப்பட்ட கட்டட வல்லுநர்கள் அங்கே இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு. அது ஒரு காலத்தில் அது அழிந்து விட்டது. ஏன்னா அவன் யாருக்கெல்லாம் மறைச்சிருக்கவே மாட்டான், அவன் எல்லார் இடத்துலையும் சொல்லிக்கொண்டே வந்தான். அது ஏதோ ஒரு சூழல் எப்படியோ ஒரு நடந்ததில் அது எல்லாம் கீழ் அடியாகவே போய்விட்டது. ஸோ அந்த மாதிரி நடந்திருந்தாலே தான் ஒழிய அவன் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்ங்கிற கூற்று தான் அவனும் படைத்தான், வள்ளுவனும் கற்றுக் கொடுத்தான். நாம் தான் இன்றைக்கும்
தான் நினைக்கிறோம். இனிமேல் நம்ம எல்லாருமே நாம் தான் அப்படின்னு நினைப்போம் அப்படிங்கிறதோட சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் அவர்களுக்கும், சகோதரி டைகர் இந்திரா தேவி ஃப்ரம் விருதுநகர், கோஆர்டினேட்டர் சிவகாசி டைகர் கிளப், விருதுநகர் டைகர் கிளப் அவர்களுக்கும் நமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும், அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, நம்மளுடைய 8 நடையின் 2வது சுற்றை, அதாவது அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கிறவங்கெல்லாம் 2வது சுற்றை நிறைவு கொண்டு வருகிறோம். 42வது நிமிட நடையை நிறைவு கொண்டு வருகிறோம். தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்கா தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்கா தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். இன்றைய நிகழ்வு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நம்ம அப்படியே கிழக்கு திசையை நோக்கி நின்று கொள்ளலாம். இன்று என்னோடு இணைந்து நடந்த அத்தனை அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை இருக்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.